என் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மீண்டும் இன்று ஒரு வீடியோ. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? கோல்டு இன்னைக்கு ஒரு அதிரி புதிரியாக இருக்காங்க. ஒன் டே கேண்டில் இது 1 hour வைப்போம். ஓகே, கோல்டு இன்னைக்கு நல்லா கீழே விழுந்திருக்கோம். ஒரு கேண்டில் இது இங்கே இருந்தானா, இங்கே இருந்துட்டு இங்கே விழுந்துட்டு சடனாக ஒரு பிக்கப்புங்க, ஹை வால்யூம். எதுக்கு இப்படி வந்தானே தெரில. மறுபடியும் இப்படி இவன் விழுந்தான்னா இன்னும் கீழே போகணும்னு அவன் எங்கே போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, 1 day 4 hour வைப்போம். 4 hour வைப்போங்க. ஃபஸ்ட்டு அவன் வந்து இதை கிராஸ் பண்ணணும். ஓகே, இதை கிராஸ் பண்ணணும். செகண்டு இதை கிராஸ் பண்ணணும். தேர்டு தான் இப்படி போவான். அதுக்குள்ளே ஒரே முட்டை அப்படியே போயிடுவான். நான் என்னோடய வியூ அதுதான். இப்போ இங்கேருந்து இங்கே வந்தான், அப்புறம் இங்கே வந்தான், அப்புறம் இங்கே வந்தான், மறுபடியும் ஒரு ஹை பண்ணான், அவர் இங்கே வந்தான், அவர் இப்படி, அப்புறம் ஒரு வேளை இப்படி வந்துட்டு தான் இப்படி போவான். அது 4-5 நாள் கூட ஆகலாம். இது என்னோடய வியூ அண்டு என்னோடய ஆசையும் கூட. ஓகேங்களா? அவன் அதிகபட்சம் நான் இப்போ போவானான்னு தெரில. அதிகபட்சம் போனால் அவன் போய் இன்னொரு லோவுக்கு போவான். இந்த பாட்டதுக்காவது வரணும். இதுக்கு வந்தான்னா 4300. இதுக்கு வருவான்னா நான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கேன். அது இன்னும் எத்தனை நாள் ஆகி வர்றான்னா தெரில. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன ட்ரேட் பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல ஒரு பை பண்ணியிருக்கோம். நான் காலையிலேருந்து பண்ணணும்னு சொல்கிறேன். காலையில் இந்த இடத்துல இப்போ ஒரு பை பண்ணியிருக்கோம் 0.10. இங்கே ஒரு பை பண்ணியிருக்கோம், அதே 0.10. இங்கே ஒரு பை பண்ணியிருக்கோம் 0.10. இங்கே ஒரு பை பண்ணியிருக்கோம் 0.10. மேலே செல் அடித்தேன் 0.20, 500 ரூபா லாபத்தில் இருக்கோம். இன்னொன்று 0.30 அடிச்சிருக்கேன், 1000 ரூபாய் லாபத்தில் இருக்கோம். அப்போ இது ஒரு 0.30 மொத்தம் 50. அந்த 50 தான் நான் பிரித்து 10 10 10 10 4 அடிச்சிருக்கேன். இன்னும் 1 அடிக்கலாம். அடித்தோம்னா நமக்கு அக்கௌண்ட்டு ஈவன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அவன் மேலே போனாலும் பிரச்சனை இல்லை, கீழே வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ இப்போ அவன் என்ன பண்ணுறான்ட்டு ஒரு ஓவரால் பார்த்துட்டு இப்போ 15 மினிட்ஸ் கீழே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம இன்னொரு பை பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து 5 பை பண்ணியிருக்கோம் 0.10 அதே 5 செல் அடிச்சிருக்கோம். 1500 ரூபா லாபத்தில் இருக்கான் மொத்தம் நம்ம அக்கௌண்ட்டு. நேற்று பார்த்தீங்கள்ல அக்கௌண்ட் வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தீங்களா அக்கௌண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்ட்டு. நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, நேற்று நான் ஒரு லாஸ் ஆனேன். அதனால் இந்த லாபம் வந்து எனக்கு இன்னும் அதிகம் காட்டியிருக்கோம். 7-8,000 ரூபா காட்டியிருக்கோம். நேற்று ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணிட்டேன். நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் தாங்க அரிசியாக இருக்காங்க. ஓகே, என்ன பேசுனே மறந்து போச்சுங்க. 1/4 மணி நேரம் ஆச்சு. 7-8 பேர் வந்துட்டாங்க. இப்போ ஓகே, இப்போ தான் அது ஈவன் பண்ணி பை பண்ணிட்டோமா. இப்போ வேறு ஏதாவது ஒரு இடம் சிக்குதான்னு பார்க்கணும். இப்போ 3 மினிட்ஸ் எடுத்துக்குவோம். இதில் 3 மினிட்டே காட்டல, 5 மினிட் வைப்போம். ஓகே, இப்போ இந்த 5 மினிட்டுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த ஹேண்டில் ஃபஸ்ட்டு இது அதிகபட்சம் இது தாண்டக்கூடாது. தாண்டினா அப்படி மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்படியே வைக்கலாம். நம்ம ட்ரேடிங் இப்படி தாங்க, சிம்பிளாக கோட்டை போட்டுக்க வேண்டியதான்.
இந்த கோட்டை தாண்டுனா அங்கே, அந்த கோட்டை தாண்டினா இங்கே, இதுக்குள்ளேயே ஆடு விட்டுருப்பான் அப்படின்ட்டு போக வேண்டியதான். இப்போ என்ன பண்ணுவோம், ஒன்றை க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் 20 ரூபா லாபம் கிடச்சிருச்சு. மறுபடியும் கீழே போனோன்னா மறுபடியும் ஒரு பை பண்ணுவோம். மறுபடியும் 20 10 10 5 எடுத்ததுனால அது ஒரு அமௌண்ட் சேர்ந்துடும். இது போகிறது மொத்தமாக பெருசாக போகும். இப்போ இவனு வந்துட்டு 8 ரூபா, இவனே க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, 10 pound cash back. ஆனால் ஓவரால் எப்படி இருக்கான்னா, ஓவரால் கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதை நம்பி தான் நான் வந்து இந்த மாதிரி பை பண்ணி செல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கீழே போகிறான்னா ஆல்ரெடி ஒரு அந்த 0.10 பை பண்ணிக்கங்க. ஓகே, அப்போ அந்த மேலே வந்து 20 ரூபா நமக்கு லாபம். I've got one now anyway. சப்போஸ் அப்படியே கீழே போயிட்டான்னா போகட்டும், ஓரளவுக்கு விட்டுட்டு அடுத்த டார்கெட் எந்த இடமோ my boss money. I don't know what shop did you go to. அந்த இடத்துல வச்சு இது பண்ணுவோம். No, this is the usual. ஓகேங்களா, அந்த அடித்தோம். இப்போ மறுபடியும் லாபத்துக்கு வந்துட்டோம். இப்படியே தான் 10 ரூபா 20 ரூபா கிடைச்ச லாபம் தானே. பட்டு இங்கேருந்து திரும்பிட்டான்னா சப்போஸு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய காமெடி நடந்துச்சு. நான் செல்லு இந்த ஏரியாவில் அடித்தேன், இறங்குனா இது வரைக்கும் வந்தான். அப்போ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பை பண்ணியிருந்தேன். இங்கே வரையில் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு $300 பக்கமாக க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் இந்த இடத்துல இப்படி இழுத்தான் பார்த்தீங்களா. நான் நினச்சேன் அப்படியே நல்லா கீழே போவான் அப்படின்னு. இந்த நாதாரி என்ன பண்ணிட்டான்னா சரக்குன்னு இழுத்தான். சரி ஓகே, இங்கே ஒரு ஸ்டெப்பு இன்னொரு ஸ்டெப்பு வச்சுட்டு இப்படி இது போயிடுவான்னு பார்த்தா சரன்னு பிடிச்சி இங்கே இழுத்து விட்டாங்க. எப்படி இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடம் வந்தோடனே செல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ஒரு செல்லு, இங்கே ஒரு செல்லு, இங்கே ஒரு செல்லு. ஆஹா, என் லாபம் லாபத்தை கண்ணில் காட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு ஒரு செம்ம இதாகிடுச்சு. சரி ஓகே, இருந்தாலும் அவன் கீழே தானே போகணுங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து வச்சுருந்தனால வெயிட் பண்ணேன். பார்த்து இந்த இடத்துல அப்படியே கேனில் போட்டான். அவர் அப்படியே வந்தான். மறுபடியும் இந்த இடத்துக்கு வரலாம், இங்கே ஒரு செல் அடித்தேன். அப்படியே அது இங்கே வரையலாம், இதை இங்கே அடித்து செல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு லாபம் வர க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே அடித்ததை மட்டும் விட்ருக்கேன். அதைத்தான் இந்த இடத்துல வந்து இப்போ பை பண்ணியிருக்கேன். 3 4 பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு வேளை இது வரைக்கும் போகலாம், போயிட்டு மறுபடியும் இப்படி வரலாம். இல்லை ஏற்கனவே ஒரு வாட்டி இறங்கிட்டோம், இதை ரெஸ்பான்ஸ் எடுக்கிறான்னா என்னன்னு தெரில. என்ன நடந்தாலும் சரிங்க, ஓகேங்களா. நம்ம ஸ்டாப் லாஸை வந்து இந்த இடத்துல பிரேக் ஈவனை வந்து இந்த இடத்துல எடுத்து போட்டுடலாம். ஏன்னா ஒரு வாட்டி ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டான், முடியல, மறுபடியும் இறங்கியிருக்கான். அப்புறம் மறுபடியும் ஒரு ரெஸ்பான்ஸு எடுத்தான்னா கூட இனிமேல் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஹை வைக்க மாட்டான். இனிமேல் எப்படி வைப்பான்னா இப்படி தான் வைப்பான். அதாவது இந்த ஹை தான் ஃபஸ்ட்டு, இங்கேருந்து விழுந்ததுக்கு இந்த ஹை ஃபஸ்ட்டு, அந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கான். இது வந்து ஏமாற்றிருக்கான். எல்லாத்தையும் பைன்னு பை போயிருப்பாங்க நிறையா, அவங்கள ஏமாற்றிட்டு ரெஸ்பான்ஸ் எடுத்து கீழே வந்துட்டான். நோ ஆல்கஹால் ஹியர் படி, நெக்ஸ்ட் ஷாப். யா சேஸ் படி பாய். அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டான். இப்போ இப்படி ஒன்று போயிருக்கான்னா இதுதான் ஃபஸ்ட்டு கை. இப்போ எக்காரணத்தை கொண்டு இதை தாண்டவே கூடாது. இந்த வாட்டிலாம் தாண்டினா ஓடிடுவான். அப்போ கீழே வந்திருக்கான். இது செகண்ட் கையாக கூட வச்சுக்கலாம். இது வரைக்கும் போகிறானோ கிட்டத்தட்ட நியர்லி இது வரைக்கும் கூட போடலாம், இல்லை இது வரைக்கும் கூட போடலாம். அப்போ செகண்டு இப்படி இருந்துட்டு அடுத்தது ஒன்று வைப்பான், அடுத்து அப்படியே தான் வச்சுட்டு போவான். இனிமேல் எப்போ ஹையர் ஹை வைக்கிறானோ 5 மினிட்ஸ் ஸ்கேன்லும் பார்க்கலாம், 15 பார்த்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். 5 பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நம்மளோட செல்லை வந்து அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ கீழே போகிறானோ போகிற வரைக்கும் லாபம். நான் எதிர்பார்க்குறதெல்லாம் பெரிய இடத்துக்கு எதிர்பார்க்குறேன். பட் அங்கே போவானான்னு தெரில, இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தானே எல்லாமே, நம்புவோம். ஏன்னா இப்போ ஒன்றே கேண்டில் வச்சுருக்கேன். நேற்று கேண்டிலும் பாருங்கள் நல்ல ஒரு ரெட்டு, நேற்று கேண்டிலும் ரெட்டுக்கு போயிட்டுருக்கான். இல்லை இந்த அது என்னமோ பேர் சொல்லி தலைவாங்க எனக்கு, அந்த ஷூட்டிங் ஸ்டாரு
அந்த மார்னிங் ஸ்டாரு ஷூட்டிங் ஸ்டாருமாங்க. இது என்ன ஸ்டாரோ இந்த மாதிரி ரெட்டில் ஸ்டார் வச்சான்னு வச்சுக்கோங்க, அடுத்த கேண்டில் வந்து கண்டிப்பாக கீழே தான் போவோம். அந்த கேண்டில் வேணுன்னா இவ்வளோ கூட எதிர்பார்க்கலாம். இதில் போனாலே 600 போனால் நமக்கு லாபம் அள்ளி கொட்டிடுவோம். How much is this? £1.50. அப்போ அப்படியாவோ போயிடுவோம், போக மாட்டான். ஒரு வேளை இன்னைக்கு ஹை வரைக்கும் கூட கிட்ட போகலாம். நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு, நைட்டு ஓப்பன் ஆகிட்டு அப்படி போகக்கூடாது தான். பட் என்ன பண்ணுறான்னு தெரில, பார்ப்போம். ஏன்னா இப்போவே அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டான். ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு தான் ஏறி இருக்கான்ல இந்த கேண்டில். இங்கேருந்து இறங்கினா இங்கே இவ்வளோ ஏறி இருக்கான். அடுத்தது இப்படி வந்துட்டு இவ்வளோ ஓட போயிட்டு எப்படி இனிமேல் இப்படி தான் நடக்கும். ஓகேங்க, எல்லாம் லாபத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஏதாவது ஒன்று க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, 40 ரூபா லாபத்தில் இருக்கிறது க்ளோஸ் பண்ணியாச்சு. மற்றதை வெயிட் பண்ணுவோம். சரின்னு போகிறாங்க. இன்னொன்று க்ளோஸ் பண்ணுவோம். 40. ஓகே, 3க்கு அது இருக்கட்டும். இவன் ஏதாவது 1 ஹவர் இப்போ தான் மணி இது சாரி 1 ஹவர் கண்ணில் முடிஞ்சிருக்கு. அதான் இவ்வளோ வேகமாக மேலே போயிருக்கான். ஓகே, பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. திரும்பி கீழே வந்துடுவான். இந்த 1 ஹவர் கண்டில் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறான். இந்த ஹைக்கு வரைக்கும் டச் பண்ணிட்டு அல்லது ஒரு கொஞ்சம் விக்கு வச்சுட்டு கூட வரலாம். 15 மினிட்ஸில் அதாவது 15 மினிட்ஸில் இங்கே இருக்க வரணும். இதுக்கு போக மாட்டான் இது வரைக்கும். இந்த 1 ஹவர் தான். 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் அரிசியாக க்ரீனாக வச்சுருக்கோம். தெரில என்ன பண்ண போகிறோன்ட்டு பார்ப்போம். இப்போ இவன் வேறு ஏதாவது இருக்கானான்னு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய திரைக்கு போவோம். சின்ன திரையிலே பார்த்தா புரியாது. ஓகே, பெரிய திரைக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இங்கே இருக்கு பாருங்க. இங்கே ஒரு கை வச்சுருக்கானா. அப்புறம் இங்கடா இதுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. இங்கே ஒரு கை வச்சுருக்கான். சரி, இது ஒன்றை வச்சுக்கிட்டே சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு கை ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான்னா, இங்கேருந்து வந்தவன் இப்படி போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கை. அப்போ அதுக்கு தான் இந்த கோடு போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு விக்கு வச்சுருக்கான் பாருங்க. இங்கேருந்து போனவன் இங்கே ஒரு விக்கு வச்சு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான். இந்த இடம் ஒன்று இதுக்குள்ளே யாரோ வந்துட்டான். அப்போ அதுக்கு அடாடாடாங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இதெல்லாம் பாருங்கள், முக்கியமான இடம். இந்த அந்த பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அதனால இந்த இடத்துக்கு வாழலாம். பாருங்கள், நல்லா இந்த இடத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு ரெஸ்பான்ஸ் சூப்பர். ஓகே, இப்போ என்ன, நம்ம போய் மறுபடியும் ஒரு பை பண்ணலாம். வெரி குட். ஒரு போட்டுருங்க ஒரு பை. ஏன்னா 1 2 3 4 தான் இருக்குது. ஒன்றும் தப்பு இல்லை. வீடியோ எடுக்கையில் தான் பொழுதுனிக்கு வருவாங்க. ஓகே, அவங்க இருந்துட்டு போடுறாங்க. அதனால் ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ இங்கேருந்து விழுந்தவன் இது வரைக்கும் போனால், இங்கேருந்து விழுந்தவன் மறுபடியும் இது பண்ண முடியல. கண்டிப்பாக இன்னொரு லோ தான் போவோம். அப்போ இந்த இடத்துல போய் நம்ம பை பண்ணலாம். பை பண்ணால் மறுபடியும் ஒரு இது வருவோம். ஓகே, பாய் மக்கள், இவ்வளோ நேரம் வீடியோ ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கிறேங்க. சரி, அதுக்குள்ளே என்ன பேசணும், இந்த வந்துட்டாங்களா, அதுதான் இதே தான் பண்ணுவாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்காங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு.
அப்போ ஒன்றை க்ளோஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இன்னொரு லெக்கு கீழே போவோம். எப்படி This is pretty cool. இங்கேருந்து விழுந்தான், இங்கே வேணால் இங்கே விழுந்தான், இங்கே போயிட்டு Let's get up, please. இந்த இதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துருக்கான். அப்போ அடுத்தது விழுந்தோன்னா கண்டிப்பாக இன்னொரு லோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். These on me, yeah? இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கான். அதனால கீழே போவான்னு நம்பிட்டு இந்த பையை பூரா க்ளோஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொன்று க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இந்த 2 பை தான் இருக்குது. அது இருந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை. ஆமாம், 15 மினிட்ஸ் என்ன பண்ணால் 15 மினிட்ஸ் ஓகே தான். மீறினா மறுபடியும் இந்த கையை போய் தொடுவான். 94 இந்த கையை போய் தொடுவான். இல்லைன்னா இங்கேருந்து இறங்குவான். கீழே தான் வர்றாங்களா, மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கு வரையில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பை பண்ண இதுக்கு நேரம் வரையிலே பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே போக பண்ணிகிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. மறுபடியும் இப்படி போவையில் இந்த பையெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு வருமானம் தாங்க. நம்ம அப்படி தான் பண்ணுவோம். நான் பண்ணுற ட்ரேடிங் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஓவரால் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர்லாம் பண்ண தேவையில்லை, லைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வீடியோ போட்டதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அதனால எனக்கு 10 காசு பிரயோஜனம் இல்லை. எனக்கு யூடியூப்லேருந்து காசு வரப்போகிறதில்ல. சும்மா ஒரு மன திருப்திக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கோம். ஒன் டே கேண்டில் பாருங்கள், செம்மையாக இருக்கானா. அடுத்த நாள் சப்போஸ் ஏதாவது ஒரு பெரிய இந்த கேண்டில் மாதிரி ஒரு கேண்டில் மாதிரி இங்கே ஒரு கேண்டில் இப்படி போட்டோம்னா இதுக்கு நேரம் சரியான லாபம் வந்துடுங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ட்ரேடு செல் அடிச்சதை க்ளோஸ் பண்ண மாட்டேன். பைய எக்காரணத்தை கொண்டு இன்றைக்கி என்ன சொல்கிறது, அந்த ட்ரேடிங் டைம் முடியறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிக்குவேன். ஓகேங்க, நாளை வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னோடய ஓவரால் வியூ கோல்டு மரண குத்து கீழே. நான் எதிர்பார்க்குறது 4300 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறேன். இல்லை இன்னொரு லோ வைக்கிறானா அதுவும் தெரியாது. நல்லா இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு இழுத்தான்னா 3800. நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தது இங்கேருந்தே 3800 போவான்ட்டு போகல. இப்படி போயிட்டு அப்படி போவானோ போனால் நல்லா தான் இருக்கும். ஓகேங்க, பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய், குட் நைட்.